மார்ச் 19, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. மற்றவர்கள் செய்யும் சிறு சிறு தவறுகளை பெரிதாக எண்ணாமல் அவர்களுக்கு மன்னியுங்கள். Forgive others for their minor mistakes. மத்தேயு 18 அதிகாரம் 22 வசனம். Matthew chapter 18 verse 22. அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 7 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்தில் அவன் தன் சகோதரனை 7 தரம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 70 என்பது நம்முடைய ஜீவிய காலம் முழுவதையும் குறிக்கிறது. 7 என்ற எண் பூரணத்தை குறிக்கின்றது. ஆகவே 7 தரம் மன்னித்தல் என்பது நாம் நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் மற்றவர்களை பூரணமாக மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அர்த்தம். நம்மை மன்னிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செலுத்திய இரத்தம் விலையேற பெற்றதாகும். நாம் பிறரை மன்னித்து நேசிக்க கற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Jesus answered, I tell you, not 7 times, but 77 times. My dear brothers and sisters, Jesus Christ told Peter that he should forgive his brother 70 times. 70 refers to our whole lifetime. 7 is the number that represents perfection. So 70 times of forgiveness means that we should be forgiving others perfectly throughout our life. The blood Jesus Christ shed on Calvary to forgive us is precious. May we learn to forgive and love others. May the Lord himself bless you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, நன்மை செய்கிறவரே, கிருபையுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுள்ளவரே, ஜீவனுள்ளவரே, ஜீவாதிபதியே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நாங்கள் மற்றவர்கள் செய்கிற சிறு சிறு தவறுகளை ஆண்டவரே நாங்கள் பெரிதாக எண்ணாமல் அதை நாங்கள் மன்னிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு உண்டாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் சுவாமி, நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, மன்னிப்பின் உறுதியை நாங்கள் ஆண்டவரை பெற்றிருக்கிறோம். அதே போல ஆண்டவரே, மற்றவர்கள் செய்கிற தப்பிதங்களை நாங்கள் பெரிதாக அதை எண்ணாதபடிக்கு ஆண்டவரே அதை நாங்கள் மறந்தவர்களாக மன்னிக்கிறவர்களாக உம்மை போல நாங்கள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 7 தரம் அல்ல 7 தரம் மட்டுமானாலும் நீங்கள் ஆண்டவரே மன்னிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் ஜீவிய காலம் நாங்கள் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் நீங்கள் மன்னிப்பை பரிபூர்ணமான அந்த மன்னிப்பை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நீர் பேசுகின்ற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அதை நாங்கள் கடைபிடிக்கும்படியாக எங்கள் வாழ்விலே மற்றவர்களை நாங்கள் மன்னித்து ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த சுபாவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு குணத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. அப்படிப்பட்ட ஒரு குணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. என் தேவ நீர் ஆண்டவர அப்பா எங்களுக்கு மன்னித்தீர். கல்வாரி சிலுவையிலும் ரத்தத்தை சிந்தி நீர் எங்களுக்கு மன்னித்தீர். அதே போல ஆண்டவர நாங்களும் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறவர்களாக அப்பா நாங்கள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பேற்பட்ட ஒரு குணத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. எங்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்றவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தருவீராக. திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்கள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்றவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீங்கள் கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து எங்களுக்கு நடத்துகிற தேவக்கா நன்றி செலுத்துகிறோம். துதிகர மகிமை எல்லாம் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.